Next topic, effects of dielectrics in capacitor. Capacitors dielectrics oda effects என்னன்னு பார்க்க போறோம். அதுல first point எது பார்க்குறோம் அப்படின்னா when the capacitor is disconnected from the battery நம்ம disconnect பண்ணிட்டு அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். consider a parallel plate capacitor எடுத்துக்கிறோம். ஒரு parallel plate capacitor எடுத்துக்கிறோம். அதனுடைய ஏரியா ஆஃப் ஈச் பிளேட்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிறோம். வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி என்னென்னு எடுத்துக்கிறோம், வி நாட்னு எடுத்துக்கிறோம். த டோட்டல் சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா Q நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் without the dielectric என்னன்னு பார்க்குறோம், அது Q நாட்டாக இருக்குது. the battery is then the disconnected from the capacitor. இப்போ நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ டயலக்ட்ரிக் மட்டும் இன்சர்ட் ஆகிருக்கு அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் பிட்வீனில். அப்போ அது என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்போ டிக்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்காக இருக்கிறப்ப விட இப்போ நம்ம டயலக்ட்ரிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை கட் பண்ணிட்டோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வித்தவுட் டயலக்ட்ரிக்காக இருக்கிறப்ப ஈ நாட்டாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் டயலக்ட்ரிக்காக இருக்கிறப்ப ஈன்னு இருக்குது. அப்போ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம், அல்லது டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுறோம், அது எப்சிலான் ஆர். அப்போ கால்குலேட் பண்ணுறோம். எப்படி ஃபார்முலா E is equal to epsilon naught by epsilon r அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சின்ஸ் epsilon r is greater than 1 நமக்கு ஏற்கனவே தெரியும், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி is must be greater than 1 இருக்கும். எப்போ ஏர் மீடியமில் we have E is less than E நாட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ கிரேட்டராக இருக்குது எது, E நாட்டோட வேல்யூஸ் கிரேட்டராக இருக்குது வித்தவுட் டயலக்ட்ரிக்காக இருக்கிறப்ப. அப்போது hence the electrostatic potential between the plates is reduced. at the same time the charge Q நாட் வந்து எப்படி இருக்குது, remains கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா V is equal to நமக்கு ஃபார்முலா தெரியும், ED. ஈயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், E நாட் பை எப்சிலான் ஆர் இன்ட்டு டி. இப்போது V நாட் E நாட் டி என்னன்னு சொல்லலாம், நம்ம V நாட்னு ஃபார்முலாவில் சொல்லலாம். அப்போ V is equal to EDயாக இருந்ததுன்னா V நாட் எப்படி இருக்கும், E நாட் டியாக இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ வி நாட் பை எப்சிலான் ஆர்னு கிடைக்குது. இது எல்லாமே கெப்பாசிட்டன்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வித் டயலக்ட்ரிக்காக இருந்ததுன்னா C is equal to Q நாட் பை V is equal to Q நாட். வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், V நாட் பை எப்சிலான் ஆர். அப்போ இது என்ன ஆகும், இஸ் இன்வர்ஸ்லியாக மல்டிப்ளை ஆகும். அப்போ எப்சிலான் ஆர் இன்ட்டு Q நாட் பை V நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு C நாட்னு கிடைக்குது. அப்போ சின்ஸ் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்குது, we have C கிரேட்டர் தென் C நாட் இருக்கு. thus instruction என்னவா இருக்கு, dielectric slab வந்து இன்க்ரீஸ் ஆகுது the capacitance. அப்போ C நாட் is equal to epsilon naught A by D இருக்குது. C is equal to epsilon naught A by D is equal to epsilon naught என்னன்னு எழுதுகிறோம், epsilon. அப்போ A by D எடுத்துக்கிறோம். epsilon அப்படிங்கிறது permittivity of the dielectric medium. அப்போ the energy stored in the capacitor without dielectric இருந்துச்சுன்னா U naught is equal to 1 by 2 into Q naught square by C naught இருக்குது. after the dielectric is inserted U is equal to 1 by 2 Q naught square by C இருக்குது is equal to 1 by 2 Q நாட் ஸ்கொயர் பை சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது, C நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபைனல் வேல்யூஸ் எப்படி கிடைக்குதுன்னா U நாட் பை எப்சிலான் ஆராக இருக்குது. ஏன்னா இது சிமிலராக இருக்குது, அதனால் என்ன எடுத்துக்கிறோம், U நாட் பை எப்சிலான் ஆர். U நாட்டோட வேல்யூஸையும் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது U நாட்டோட வேல்யூ 1 by 2 Q நாட் ஸ்கொயர் பை எப்சிலான் ஆர் C நாட்டாக இருக்குது. அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ U நாட் பை எப்சிலான் ஆராக இருக்குது. அப்போ சின்ஸ் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்குது, we have U less than U நாட்டாக இருக்குது. there is the decrease in energy because when the dielectric is inserted. அப்ப dielectric நான் insert பண்ணனா energy decrease ஆகுது. the capacitor spends some energy to pulling the dielectric slab inside. நம்ம dielectric slab inside உள்ள அனுப்புறதுக்கு அது என்ன ஆகுது, some energy-ய spend பண்ணிருது. இதுதான் என்னது, கெப்பாசிட்டர் டயலக்ட்ரிக். நம்ம டயலக்ட்ரிக்கு மட்டும் இன்சர்ட் பண்ணுறோம், கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேட்டரி என்ன பண்ணிடுறோம், டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம், when the battery remains connected to the capacitor. இப்போ கெப்பாசிட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். என்னது, கன்சிடர் parallel plate கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம், அதனுடைய ஏரியா ஆஃப் ஈச் பிளேட் ஏன்னு எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் டியாக இருக்குது, வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி என்ன எடுத்துக்கிறோம், V நாட்னு எடுத்துக்கிறோம். த டோட்டல் சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் என்னவா இருக்குது, Q நாட்டாக இருக்குது. அப்போ த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்
கெப்பாசிட்டர் வித்தவுட் டைஎலக்ட்ரிக்காக இருந்ததுன்னா C0 is equal to Q0 by V0 இருக்குது. அப்போ டைஎலக்ட்ரிக்கை நான் இன்சர்ட் பண்ணுறேன் ரெண்டு பிளேட்க்கு நடுவில். அப்போ பேட்டரி எப்படி தான் இருக்கும், ரிமைன்ஸ் இஸ் கனெக்டட் வித் த கெப்பாசிட்டராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணலை, ரிமூவ் பண்ணலை. அப்போ ஸோ த சார்ஜஸ் ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ த டோட்டல் சார்ஜ் வித்தவுட் டைஎலக்ட்ரிக்காக இருக்கிறப்ப Q0ன்னு சொல்கிறோம், வித் டைஎலக்ட்ரிக்காக இருக்கிறப்ப Qன்னு சொல்கிறோம். அப்போ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர். அப்போ Q is equal to எப்சிலான் ஆர் இன்ட்டு Q0 கிடைக்குது. சின்ஸ் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்குது, we have Q is the less than Q0 இருக்குது. Here the potential difference between the plates remains constant இருக்குது. But the charges என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், C is equal to Q by V0 இருக்கும். is equal to எப்சிலான் ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், கொண்டு வந்து Qவோட வேல்யூவை. அப்போ Qங்கிறது எதுக்கு ஈக்குவல், எப்சிலான் ஆர் Q0. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா எப்சிலான் ஆர் Q0 by V0. Q by V0 ஆல்ரெடி Cன்னு சொல்லிட்டோம். அப்போ Q0 by V0 என்னன்னு சொல்லலாம், C0ன்னு சொல்லலாம். அப்போ எப்சிலான் ஆர் இன்ட்டு C0. சின்ஸ் எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் than 1, we have C greater than C0 இருக்குது. அப்போது ஹின்ஸ் த கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எப்போது நம்ம டயலக்ட்ரிக் ஸ்லாபை உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்பையும் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ C0 is equal to எப்சிலான் நாட் A by D ஆல்ரெடி நமக்கு தெரியும். C is equal to எப்சிலான் நாட் A by D is equal to ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், எப்சிலான். அப்போ எப்சிலான் A by D. எப்சிலான்ங்கிறது இஸ் த பர்மிட்டிவிட்டி ஆஃப் த டயலக்ட்ரிக் மீடியம். த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர்ஸ் வித்தவுட் டயலக்ட்ரிக்காக இருந்தால் ஃபார்முலா U0 is equal to half C0 V0 square. ஆஃப்டர் த டயலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு பார்த்தோம்னா U is equal to 1/2 C V0 ஸ்கொயராக இருக்குது. அப்போ is equal to 1/2 எப்சிலான் ஆர் C0 V0 ஸ்கொயர். சியோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைனல் வேல்யூஸ் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா எப்சிலான் ஆர் இன்ட்டு U0. யூனாட்டோட வேல்யூஸும் இதுவும் ஈக்குவலாக இருக்கப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சின்ஸ் எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் than 1, we have U is greater than U0 இருக்கிறப்ப. ஸோ தேர் இஸ் அ இன்க்ரீஸ் இன் எனர்ஜி when the dielectric is inserted. அப்போ எனர்ஜி வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது டயலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமும். இது வரைக்கும் எது பார்த்தோம், பேட்ரி கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், கனெக்ட் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ் பேரலல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், பேரலில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ C1 C2 C3ங்கிற 3 ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். கன்சிடர் 3 கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C1 C2 C3 ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் with the battery of voltage Vன்னு எடுத்துக்கிறோம். இந்த சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கிறப்ப ஈச் கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்குது, சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸாக இருக்குது. பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும், ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்கராஸாக கெப்பாசிட்டர்ஸில் அக்கராஸாக என்ன ஆகும், பொட்டன்ஷியல் டெவலப் ஆகும். V1 V2 V3 V4ன்னு நம்ம எத்தனை கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அத்தனை கெப்பாசிட்டர்ஸ்க்கும் அக்கராஸாக பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது let V1 V2 V3 be the potential difference across C1 C2 C3 respectively. Then V is equal to V1 plus V2 plus V3. V is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். Q காமன் டேர்ம் வெளில எடுக்கிறோம். 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 இருக்குது. அப்போ Q is equal to CV இருக்குது. அப்போ let CS அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ் கனெக்ஷன். Then V is equal to Q by CS. அப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி எப்படி எழுதுகிறோம், லெஃப்ட் சைட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு கொண்டு வரும். அப்போ Q by CS எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா Q இன்ட்டு 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 இருக்குது. அப்போ 1 by CS is equal to Q கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 plus 1 by C3 இருக்குது. Thus the inverse of the equivalent capacitance of capacitors connected in series is equal to sum of the inverse of the each capacitance. அப்போ இதை வேர்டிங்ஸில் எழுதுகிறோம், கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எழுதணும். அப்போ இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1 by. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, வெக்டர் சம் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் த ஈச் கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. திஸ் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் இன் தி சீரியஸாக இருக்குது. இது வரைக்கும் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல் பார்த்துக்கலாம். ஓகே.